தம்பி கூலிங் கிளாஸ் கண்ணாடி போடுவியா? எப்படி அப்போ கண்ணு கூச்சத்தெல்லாம் பட்டுற? அடிக்கடி தீப்பொறி பிளம்பா வசத வெல்டிங் வச்சிருக்கியா? காரைக்குடியலை தன் பிள்ளையை பற்றி கேட்க வந்தவர். என்னப்பா கேட்கணும் பிள்ளையை பற்றி? கால் வந்துட்டு வரலாம். ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, இல்லையொரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்க, இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே. கால் வந்துட்டு வரலாம். நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீயும் வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே. அருமையான பாட்டு. என்னென்ன, ஒரு மகனுக்கு வேலை கிடைக்கும் சிவில் இன்ஜினியரிங் படித்தவனுக்கு. ஐடி படித்தவன் கம்ப்யூட்டரை பார்த்துக்கிட்டு கதையும் கற்பனையும் காதலையும் பார்த்துக்கிட்டு இருக்கானே தவிர வேலையை டைப் படிக்கவே இல்லையே. கால் வந்துட்டு வரலாம். அவன் ஆன்லைனில் பெண்லையில் பார்த்துக்கிட்டு இருக்கான். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். அதனால் அவனுக்கு வேலை எப்போ கிடைக்கும் கருப்பசாமி? கடுமையாக படிக்க வச்சு கடன்பட்டு வேதனைப்பட்டு வயல் விலங்காட ஒத்தி வச்சு எவ்வளவோ துன்பப்பட்டு செஞ்சிட்டேன், திருந்துறாங்களா கொஞ்சமாதே அப்படி கேட்குறேன். சிவில் இன்ஜினியரிங் படித்தவனுக்கு வருமானத்தை வர வைக்கேன். அதே மாதிரி அக்டோபர் மாதத்துக்குள்ளே ஐடி படித்தவனுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறேன். வெளிநாடு சம்மந்தமான வேலையாக இருக்கும். பாஸ்போர்ட்டை எடுத்து கூட ஜெயிக்கிறேன். ஓடு, நல்லா இருக்கு, சந்தோஷமா இன்னும்ப்பா. சரி, நல்ல வாக்கு கொடுத்தா சாமிக்கு ஒரு காணிக்கையை கொடுத்துருவோம்னு நினச்சிருக்கேன். உன் உள்ளத்துப்படி நடக்கட்டும். ஆனால் நான் அதுக்காக இல்லையே. சரி இருக்கு. என்னப்பா தம்பி, நல்லா இருக்கேடா? நீ கெட்டிக்காரம்னு கேள்விப்பட்டேன். கருப்பசாமிக்கு மதுரை மாநகர். ஏன் அழுதாய் ஏன் அழுதாய் என் உயிரே ஏன் அழுதாய். யாரைத்தான் நம்புவதோ ஏழை நெஞ்சும். நல்ல பாட்டுல அதெல்லாம். என்ன படம்? பறக்கும் பாவையில் சரோஜதேவியம்மா படித்த பாட்டு. தாய் தந்தை மகள். எங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா, உன்னை விட்டு என் உயிரை. எனக்கு ரெண்டு பாட்டாக வரும். அப்படி இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். பக்கத்தில். உன் பேர் என்னம்மா? சாமியை நம்புவ, பூசாரி பேரோட நம்புவியா? ஓய், யார்கிட்ட போய் சொல்லுத? சோசியக்காரன் பூசாரி நீ நம்ப மாட்டேடி. உண்மையா? கால் வந்துட்டு வா. அடியே உனக்கு கொடுத்தா தான் சரி வரும். என்ன உண்மை தானே? வெறுப்பில் இருக்கா. வெறுப்பில் இருக்கான்னு சொல்கிறத விட அவள் படித்த அறிவு நுட்பத்தில் அதெல்லாம் போய் கடவுளுங்கிற சக்தி மட்டும்தான் உண்மை. மனுஷன் அவன் மண்டையில் ஓடுறத சொல்லுவான், அதெல்லாம் நம்ம எதுக்கு நம்பி போகணும் அப்படிங்கிற எண்ணம் தான் உன் தாட்டில் இருக்குது. புரியுதா? அதை வெறுப்புன்னு உங்கள் அம்மா அப்பாட்ட நீ சொல்லி வச்சுருப்ப. அதுக்கு எதிர்பார்த்தது நடக்கலைன்னு இறைவனை வெறுக்கிறது இயற்கை. நான் கூட வெறுக்கத்தான் செய்தேன். அந்த சக்தி என்னை விட்டு போயிருக்கா? போகல. அதனால் உள்ளத்தை தூய்மைப்படுத்துவோம். இன்றைக்கி கொடுத்த பேச்சில் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க உள்ளம் எவ்வளோ சுத்தமானன்னு. இப்போ 2.25 வருஷங்களாக இவளுடைய வாழ்க்கையை பற்றி உங்கள் உள்ளத்தில் நிறைய வேதனையும் குழப்பமும் நடந்துக்கிட்டு இருக்கும். அதானே? இப்போ புதிய மன வாழ்க்கையை தேடணுங்கிற எண்ணமும் ஆசையும் உங்கள் உள்ளத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு அவளுடைய உள்ளம் உங்களுக்கு ஒத்துழைக்கிறதா?
ஒரு தாய் பிள்ளைகிட்ட இணைந்து பேசுவதைப் போல ஒரு தகப்பன் பேச முடியாது. அப்படியே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசினாலும் தகப்பட்ட மனம் திறந்து ஒரு பொம்பளை பிள்ளை பேச முடியாது. உண்மையா இல்லையா? ஆனால் ரொம்ப கமர்ஷியலாக மாடர்ன் கேளாக இருந்து வளர்த்துக்கிட்டு இருந்தா, எப்பா இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு, இப்படி தான் நடக்கணும், நீ ஒன்றும் மாற்றக்கூடாது, உன் இஷ்டத்துக்கு நான் நல்லா இருந்தால் போதும்லா, என் வாழ்க்கையை பற்றி எனக்கு தெரியாதா, நீ என்ன ஐடியா கொடுக்க அப்படின்னு ஒரு பிள்ளை பேசுனா, சரிம்மா கரெக்டுமா, நீ நல்லா இருந்தால் போதுமா அப்படின்ட்டு போயிடுவான். நம்ம அப்படி வாழலையே. தமிழ் கலாச்சாரம், பண்பாடு, ஒழுக்கம் இப்படிலாம் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் பெற்றோர்களுக்கு கொஞ்சம் ஆமாச்சாமி போட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. புற மனசு வெளி மனசு ஆமாங்கு, உள் மனசு மறுக்கு, அது ஏமுன்னு கண்டுபிடிக்கணும்ல. கண்டுபிடிக்கணுமா வேண்டாமா? என்னப்பா கால் வந்துட்டு வரலாம். மனதை பற்றி ரொம்ப ஆராய்ந்து நம்ம வேதனைப்பட்டு இருப்பதை விட வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடிய நேரங்கள் நெருங்கி வந்துருச்சு. நல்லா புரிஞ்சுக்கணும், வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடிய நேரங்கள் நெருங்கி வந்து விட்டன. இந்த ஆவணி 27ஆம் தேதிக்கு உட்பட ஒரு நல்ல வரன் அவள் சம்மதிக்கக்கூடிய சூழ்நிலைகளே வந்துருச்சுன்னு மேலேருந்து கட்டளை ஆயிடுது. ஏன் இந்த காலதாமதத்தை நீக்கக்கூடிய சக்தியுடையவள் யார் என்று கேட்டேன். கால ரூபிணின்னு ஒரு தெய்வம் இருக்குது. அது யார் தெரியுமா? 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 காளி தேவிக்கு பேர் தான் காலரூபிணி. வீரகாளி என் தங்கை எங்கே இருக்கா? பத்திரகாளி. அங்கே நீங்கள் போவீங்களா? அடிக்கடி போவீங்க. உங்கள் பின்னால் அவள் நிற்கா. அதனால தான் நான் சொன்னேன், அவளுக்கு கொண்டு போய் மலர் மாலையும் பொட்டும் தங்க பொட்டும் இவ கையால் எடுத்து கொடுக்கணும். அப்படியே கொடுத்துட்டு அங்கே கொடுக்குற குங்குமத்தை என்கிட்ட கொண்டு வந்து தரணும். அப்படி கொண்டு வந்து தந்தாச்சுன்னா இவள் மனதின் ஆழத்தையும் தெளிவுபடுத்தி வரக்கூடிய காலத்தையும் சரியாக்கி அதை பொற்காரகமாக்கி புன்னகையுடன் நான் வாழ வச்சிருவேன். சேலம்ல கால் வந்துட்டுவாங்க மொத்தமாக. யாரம்மா சத்தம் போடுறது? புளியோதரை சாப்பிட புத்தியோட சாப்பிடுங்க. வேற என்னம்பா வேணும்? வேலை கிடைச்சாச்சு. ஏன்னா உத்தரவே அங்கேருந்து வந்தது என்னென்னா, வேலையை முதல்ல ஏற்பாடு பண்ணுவோமா, அப்படி இல்லை கல்யாணத்தை முடிப்போமா என்பது தான் என்னுடைய கேள்வி சாமிட்ட. நான் கேட்கும்போது அவர் எனக்கு சொன்னார், அந்த பிள்ளைக்கு முறை கல்யாணத்தை பேசுடா, வேலையை பற்றி இப்போ பேசாத. ஏன் அப்படின்னு கேட்டேன். இல்லைடா அது வருத்தப்படுவாங்க, அந்த வார்த்தையெல்லாம் நீ பேசாதன்று. என்ன சாமி வருத்தம் அப்படி இருக்குது? பிள்ளைகள்லாம் நல்லா வளர்ந்து தேறிடுதுப்பா. பட்டணத்தில் வாழ்ந்து பக்குவம் பெற்ற பிள்ளைங்க. சாதாரண கிராமத்தில் ஒரு இறப்பு நடந்தால் நம்ம அதை ரொம்ப சுமையாக எடுத்துக்கிடுவோம். மெட்ராஸில் செத்து வண்டியில் எடுத்துகிட்டு போவோம். யாராவது பெருசாக நடப்பாங்களா? அது வாட்டு போய்கிட்டு இருக்கும். அப்போ இடத்துக்கு தகுந்தாற்போல் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அழுத்தம் இருக்குது, சிந்தனை இருக்குது, மன மாற்றம், மன உணர்வுகள் மாறுபட்டு இருக்குது. அப்போ உங்களோட கலாச்சாரத்தின் மாற்றம். அந்த கலாச்சாரத்தில் வேலைங்கிறது முடிவாயிடுதுன்னு சொன்னால், சுதந்திரமாக என் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை எனக்கு கொடுங்களேன் அப்பா, கொடுங்களேன் அம்மா அப்படின்னு கேட்டுட்டானா, நீங்கள் ரெண்டும் என்ன செய்ய? சரிடி ஆத்தா, நீ என்ன செய்தியோ நாங்கள் கேட்டுக்கிடுறோம், அப்படி போகாண்டி இருக்கும். அதனால் கருப்பசாமி சொன்னான், இல்லைடா பெற்றோர்களோடு பெருமையோடு இந்த பிள்ளை வாழ வேண்டியிருக்கு, முதல்ல கல்யாணத்தை கொடுப்போம். புருஷனும் நல்ல பெரிய அளவுக்கு வேலை பிடிச்சவனா இருப்பான், ₹1,00,000 மேலே சம்பாத்தியம் பண்ணக்கூடியவனாக இருப்பான். அதை கொடுத்துட்டு அவன் வேலை வேணும் வேண்டாங்கிறது அவன் புருஷன் தீர்மானிக்கட்டும், நீ ஏன்டா முடிவு எடுக்கிற அப்படி என்ன கேட்டார். அதை ஒன்று கேட்க நான் சரியா தப்பா? அப்போ என் பேத்தியாளுக்கு முதல்ல கல்யாணத்தை முடித்து வைப்போம். சரிதானே? சந்தோஷமா உனக்கு? ஓகே. என்னம்மா ஐடி படித்த மாப்பிள்ளையா இருப்பார், ஏற்றுக்கிடுவியா? ஏற்றுக்கிடுவியா? பாஸ்போர்ட்லாம் எப்பவுமே எடுத்து வச்சுக்கா. அமெரிக்காவில் போய் ஒரு 5 வருஷம் இருப்போம், க்ரீன் கார்டு வாங்கி இருப்போம், என்ன சந்தோஷம் போயிட்டு வரோம். சரிதானப்பா? இல்லை, அந்த ஏமை விடுறதுக்கு நான் சொல்லவே மாட்டேன். எனக்கு பிடிச்ச போஸ்டிங்கே அதுதான், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இருக்கணும். ஆனால் இவளுக்கு ஐஏஎஸ் கிடைக்குமான்னு கேட்டேன். ஐஆர்எஸ் கிடைக்கும்.
5000 என்ன செல்லும்? வெரி குட். எழுதிருதியா? பாஸ் ஆயிடுவேன். இந்தா சுவாமியே, இந்தா ஜெயிச்சாச்சு, ஆனந்தமாயிரு. இன்று உத்தரவு இவ்வளவுதான். என்னது உடம்புக்கு? அப்படியா? நல்ல நல்ல விவரமான ஆளாக இருக்காருல்ல. பக்கத்தில் வாங்க, அப்படி உட்காருங்க. நீங்கள் எங்கேயும் போயிட வேண்டாம். கொஞ்சம் கண்களை முடிக்காங்க, நிமிர்ந்து உட்காருங்க பாப்பா. நீங்கள் நிறைய தொழிலில் பணத்தை அள்ளி போட்டுட்டு ஜெயிக்க முடியாமல் வேதனைப்பட்டது யாரு? என்னப்பா தொழில்? அப்படியா? அள்ளி போட்டியா, எடுத்து போட்டி, கிள்ளி போட்டியா? தங்கமான பிள்ளைடா. கான்ட்ராக்ட் இன்ஜினியரிங் படித்தது யார்? இன்னொரு பொம்பளை படிச்சிருக்காளா? அது யார்? நல்லா படிச்சிருக்காளா? முடிச்சிட்டாளா? ஆமாம், அதான் கால் வந்துட்டு வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 ஆண்டுகளுக்கு முன்னால் கோடிக்கணக்கான அளவுக்கெல்லாம் பெரிய கான்ட்ராக்ட் எடுத்து தொழிலை பார்த்து வெற்றி அடைந்து நிறைய வாகனங்களும் உனக்கு கீழே நிறைய வேலைக்காரர்களும் இருந்தாங்க. இப்போ போய் பார்த்தா கான்ட்ராக்ட் மரியாதையாக பேசத்தான் முடியுது, மடங்க மாட்டுக்கு. உண்மையா இல்லையா? அதே மாதிரி தான் எடுத்த பில்டிங் இவைகளை கூட பரிபூர்ணமாக நிறைவேற்ற முடியாத அளவுக்கு இப்போ டென்ஷன் வந்துருக்கு. சரியான நேரத்தில் பணம் இல்லை. பசிக்கிற நேரம் சோறு இல்லாத மாதிரி முடிக்கிற நேரம் பணம் இல்லாமல் போய் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாமல் பணத்தால் இன்னொருத்தர் விதைகிட்ட மாட்டி வேதனைப்பட்டுருக்க. உன்னுடைய பணமும் வேஸ்ட்டு, உன் தொழிலும் வேஸ்ட்டு. இப்போ எல்லாமே ஒரு குழப்பமான நிலையில் இருக்குது. ஆனால் ஏன் கண்ணுக்கு மட்டும் தெரியுது, ஒரு தொப்பி வச்ச ஊசி கோபுரம் தெரிஞ்சுது. என்ன இந்த கோபுரம் தெரியுது? கடிகாரம் இருக்க என்னதுன்னு பார்த்தேன். நீதிமன்றம் தெரியுது. நீதிமன்றத்துக்கு எதுவும் போனியா? போகணும்னு எதுவும் இருக்குல்ல? அங்கே டைம் அப்படி தான் இருக்குது. போகணுமான்னு சொல்லியாச்சு. அங்கே போய் நான் ஜெயிச்சு தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு இந்தாப்பா கூட வாரேன். என்னை நினைச்சு விளையாடு, அசத்து, ஆனந்தமாயிரு. போ. இந்த பணம் வேணும், ஏன் வச்சுக்கா, நல்லா இருப்பா. அதே மதுரை மாநகர் அரசன் பெண்ணடியார். குன்றிலாடு குமரனுக்கு அரகரோகரா, குஞ்சேரி மாநாடனுக்கு அரகரோகரா. எங்க இருக்குது? அதான் குன்றிலாடும் குன்றத்துக்கு. எதுக்கு அவரை மட்டும் குன்றிலாடும் குமரம்னு ஏன் சொன்னா? பழனி மலையில் தனிய சிலை இருக்குது, இருக்குலாம். திருச்செந்தூரில் தனிய சிலை இருக்குது, இருக்குலாம். பழமுதிர் சொல்ல தனியாக இருக்குது, சாமி மலையில் தனியாக இருக்குது, அறுபடை வீடுகளில் எல்லா இடத்துலையும் தனியாக இருக்குது. ஆனால் திருப்பரங்குன்றத்தில் மட்டும் பாறையிலேயே சாமியை அடித்து வச்சிருக்கிறான். உண்மையா? அப்போ குன்றோடு ஒட்டி இருக்கிறான். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமென்று குவலயமே போற்றும். அந்த எல்லையிலிருந்து முருகன் வந்தான். உன் எண்ணத்தெல்லாம் நிறைவேற்றி கொடுன்னு வாக்கு கொடுத்துட்டான். காலில் விட்டு வரலாம். வெற்றிவேல் முருகனுக்கு. அப்பா, என்னப்பா பிள்ளைய பற்றி என்ன பிரச்சனை, என்ன கேட்கணும்? 3 மாதத்துக்கு முன்னாடி யாரெல்லாம் இப்போ என்ன செய்தாங்க? வீட்டிலேருந்து வர வைக்கணும், அவ்வளோதானே? இங்கேயேவா அச்சுருவான்? சரி, கால் வந்துட்டோம். என்னப்பா? கண்ண முடிக்கலாம். ஐயா கருப்பசாமி, ரெண்டு பேரும் ஒருங்கிணைந்து விட்டார். சந்தோஷமா இருங்க, மங்களமாக வாழுங்க.
பேத்தியால் எடுத்து கொஞ்சுங்க குலாவுங்க, நல்லா இருங்க. டேய் தம்பி, கூலிங் கிளாஸ் கண்ணாடி போடுவியா? எப்படி அப்போ கண்ணு கூச்சத்தெல்லாம் பட்டுற? அடிக்கடி தீப்பொறி ப்ளம்பா வச்சுட்ட, வெல்டிங் வச்சுருக்கியா? கால் வந்துட்டு வா. நீங்கள் காலில் விட மாட்டீங்களோ மேடம்? ஏன் பே உள்ள கொழுப்ப பாரு. மாமியாடுக்கு ஒரு சேதி, அதை மதிச்சு நடந்த வருவாதி. இந்த பாட்டில் எத்தனை அர்த்தம் இருக்குது தெரியுமா? குடும்பம் சீர்குலைஞ்சு போச்சுன்னா அதுக்கு மாமியா காரணமா மருமகா காரணமானு கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிக்கும்டா. ஏம்ல குனியுத? இதெல்லாம் பூட்டை உடைக்க சொன்னது யாருன்னு கேட்குறியா? அதனால் நடந்ததை நடந்ததாக விட்டு விடுவோம், கடந்து போனதை கழித்து விடுவோம். பழையன களைவதும் புதியன புகுதலும் மரபென்று தொல்காப்பியர் சொன்னது போல் புரிந்து கொள்வோம். இப்போ ஓராண்டு காலங்கள் நடத்துகிற தொழிலை பற்றிய ஆராய்ச்சியும் வருமான குறைவை பற்றிய சிந்தனையும், இன்னும் கொஞ்சம் மிஷினரிஸ்லாம் வாங்கி பெருசாக நடத்தினா நல்லா இருக்குங்கிற ஒரு கற்பனை வியூ நடந்துக்கிட்டு இருக்குவோம் மண்டையில். சரிண்ணா? அதை சரி பண்ணணும். கொஞ்சம் கடன்கள் இருக்குது, மன உபாதைகளை தீர்க்கணும். இத்தனைக்கு மேலே இவ்வளோ காலை கொண்டு மிதிக்க போனேன் இன்னைக்கு. அது கால் வந்துட்டுவான். வாம்மா வா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியா? இந்த கழுத்துக்கு மேலே தலையில் உள்ள நரம்பு பாதிக்கப்பட்டிருக்குங்கிற ஒரு எண்ணம் உன் உள்ளத்தில் வருது. அது உண்மையிலேயே நரம்பு பாதிப்பா, அல்லது நீர்த்தலனமாக கெட்டி இருந்து வலிக்கா, அல்லது மனதுக்கு தெரியலாத பொழுது உணர்ச்சியின் காரணத்தினால் வலித்து கொண்டு இருக்கிறதா அப்படிங்கிற 3 விதமான சந்தேகம் உன் உள்ளத்தில் ஓடுகிறது. உண்மையா? நான் கொஞ்சம் ஸ்கேன் பண்ணி பார்க்கட்டுமா? கொஞ்சம் அங்கே தள்ளிடு. புரியலையாம்மா? புரியுமா? தமிழ் புரியுமாம்மா உனக்கு? உன் பேர் என்ன? தீபா. கண்ணமுடு. அப்படியா? சரி, கேட்டு போய்ட்டு வாம்மா. கால் வந்துட்டு வா. இந்த பக்கம் உச்சந்தலைக்கு பின்னால் இருந்து இது வர வலி இருந்துக்கிட்டே இருக்குது. அது தண்ணி கிடக்கா அல்லது நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறத பற்றி புரியாமல் நீ வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க. நான் அதை போய் பார்த்தேன். அதில் வேறு எந்த ஒரு நரம்பு பிணிகளும் இல்லைன்னு உத்தரவாயிடுது. நரம்பு சம்மந்தமான விஷயம் அல்ல, நீர் சம்மந்தமான விஷயம். இதை ஈஸியாக தீர்த்து விட முடியும். இதுக்கு ட்ரீட்மெண்ட்டு பெரிதளவுக்கு தேவையில்லை. சில சமயத்தில் ஒரு காது அடைக்கிறத மாதிரி வலியும் வேதனையும் இருந்துக்கிட்டு இருக்கா? கால் வந்துட்டு வா. ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். என்னடா தம்பி? இந்த வலியை தீர்த்து உன் மனக்கவலையை தீர்த்து வாழ வச்சா போதுங்களா? எங்கள் முன்னால் பொறுமையாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே எலியும் பூனையுமாகவே இருந்து வண்டியை ஓடிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் 2 பேரும். என்ன? அதனால் உங்கள் 2 பேருடைய மன போராட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருவோம். இன்னையிலேருந்து உன் நோயையும் தீர்த்து விட்டுருவோம். உன் கடனை தீர்க்கிறதுக்கு வேண்டிய மகாலட்சுமி கடாட்சத்தையும் தந்துடுவோம். வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? 3 பேர் ஒன்று போல காலில் வந்துட்டுவாங்க. மயக்கம் எனது தாயகம். கர்மசாமிக்கு இருந்த நோய் தீரும்.
3 முறை என்னை பார்க்கவா? இந்தாடா, அதுக்கு நான் பணம் தந்திருக்கிறேன், அந்த வீட்டை வளர்த்து தாரேன், வெற்றி அடைவாய். என் பேரை போட்டு கருப்பசாமி இல்லைன்னு வச்சுக்கான், ஜெயிச்சுக்கா, நல்லா இருங்க. எஸ், இந்த வாரமே ஸ்டார்ட் பண்ணுவோம். கருப்பசாமி, ஆமாம், சென்னை எம்ஜிஆர் நகர், சென்னை எம்ஜிஆர் நகர். கண்ணென்ன கலங்குது. பாப்பா, அரை நேரத்து ஓடியா? காலைல வந்துட்டு வரலாம். அம்மா, இப்படி நேராக்கலாம் எப்படி அக்கா? ஏன் பெரியக்கா? மெல்ல விழுந்துடக்கூடாது. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். புதுமையாக செய்வன கோளாறுகள் ஒன்றும் நடக்கலை. என்றோ எய்த ஒரு அம்பு காற்றடிக்கும் பொழுது கீழே விழுந்து மான் மீது பட்டது போல. இன்றைக்கே ஒரு நாள் ஒரு வேடன் அம்பு விட்டுட்டான். அது மரக்கிளையில் தங்கி இருந்துருச்சு. அங்கே ஒரு மான் போய் அடிவாரத்தில் மேய்ச்சிக்கிட்டு இருக்கு. காற்று அடிச்சது, அந்த மான் மேலே அந்த அம்பு என்னஞ்சுது, கீழே விழுந்துருச்சு. அதே மாதிரி என்றோ ஒரு நாள் செய்த தீவினை சுற்றி வளைத்து பிடிக்கும் பொழுது சூழ்நிலைகள் மாற்றத்தான் இப்போ ஒன்றை பிடிச்சி ஆட்டுது. உடம்பெல்லாம் அக்னியாக எரியும். வயிற்றுக்குள்ள பசி இல்லை, கடமைக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. கண் விழித்தது எமை மூடாது உறக்கம் இல்லை. உள்ளம் உறங்கினாலும் உடல் உறங்கலை, உடல் உறங்கினா உள்ளம் உறங்கலை. இந்த 2 நிலைகளுக்கும் மனது காரணமா, செய்வன காரணமா? இதை எங்கள் அப்பன் கருப்பசாமி தீர்த்து தரணும் அப்படின்னு கேட்க தீர்த்து தந்துருந்தேன். அதே போல் உன் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போன ஒரு ஆளை கொண்டு வந்து சேர்த்தாச்சு. அந்த உறவு நிலைக்கும், அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை மலரும், ஆனந்தம் அடைவாய். இப்போ உன் உடல்நிலையை பார்த்தேன் கருப்பசாமி. இவனுக்கு மனசுக்குள்ள போராட்டம் இருக்கா? உண்மையிலேயே வெளியூர் சக்தியால் இவன் போராடி கொண்டு இருக்கிறானா அப்படின்னு பார்த்தேன். மனதோடு ஒருங்கிணைந்த ஒரு மந்திர மாயை இவனை குழப்பிக்கிட்டு இருக்கு. அதனால் வெளியில் இருந்தால் நல்லா இருக்கான், வீட்டுக்குள்ளே போனால் உட்காரவும் முடியலை, நிற்கவும் முடியலை, தோல் நோயிலிருந்து சாப்பிடவும் முடியலை, வேதனையாக இருக்குது. இந்த நிலைகளை மாற்றி தரணும். எப்படியாவது ஒரு பிடிப்பாக கொடுத்துருக்காரு சாமி, உன்னை விட்டால் வேறு யாரும் இல்லை அப்படி கேட்க வந்திருக்கேன். கால் வந்துட்டு வாங்க. நீ உட்காருக்கா, நீ தான் மொத்தமாக அங்கே நின்று கும்பிட்டுட்டிய. அதுதான் தோல் சம்பந்தமான நோயை காட்டிருக்குன்னு சொன்னோம்ல, இன்றைக்கே நீ பாட்டுருவோம். இந்தாப்பா நெல் குடிக்கலாம். இன்னும் அந்த அரிப்பு இருக்காது, எந்த பாதிப்பும் இருக்காது, ஒழுங்காக சாப்பிடலாம், நிம்மதியாக இருக்கலாம். தீய சக்திகள் இல்லை, தெய்வ சக்தி நான் இருக்கேன். சந்தோஷமாக சாப்பிடு, வயிறார சாப்பிடு, மனசார உறங்கு. இனிமேல் சொரியவே மாட்டேன். ஓ, தேய்ச்சி குளிச்சுக்கா. எல்லாரும் போகும்போது ஒரு பொருள் தர வாங்கிட்டு போ. உன் நோயை தைக்கிறதுக்கு ஒரு முறை என்னை பார்க்கணும். இந்த கனியை வீட்டில் போய் சாப்பிட்டு மேலாம் தேய்ச்சி குளிச்சுக்கா. சந்தோஷமாக இருக்கு மக்களே. நல்லா என்ன கேட்க போகிற? நல்லா இரு. ஓ, ஏன் பேர மாதிரி இருக்காங்க, தூக்கி கையில் பண்ணுறா பாட்டியா, தூக்காரா கருப்பசாமிக்கு. அவ்வளோதானே.
கவலைப்படாத. இவ்வளோ உதவி செய்ய ஆள் இருக்கும்போது ஏன் நம்ம குழம்பணும்? என்ன போய் சொல்கிறே? கருப்பசாமி, வயநாடு. உலகமெனும் நாடக மேடையில் நான் ஒரு நடிகன், உரிமையுடன் காண்பதில் தானே உங்களில் ஒருவன். ஆடுவது கடமையின் நினைவாக. கொஞ்சம் கால் வந்துட்டு வாப்பா செல்ல மகனே. உன்னுடைய கட்டுமனைகளை நான் போய் பார்த்தேன். உங்கள் 2 பேருக்கும் ஓயாத மன போராட்டம். இந்த போராட்டம் வரும் பொழுதெல்லாம் குடிமகனே குடிக்கிட்டு வந்துடுவான். அதனால ஒன்று அடித்து ரத்த காயப்படுத்துறதுக்கு பதில் இந்த சத்தம் போட்டுக்கிட்டு அவன் கையை கடிப்பான், ரத்தம் வரும், குடிப்பான். இதெல்லாம் நடக்கும். இது உண்மையிலேயே கோளாறா அல்லது மனதின் மயக்கத்தின் மாயையா அப்படிங்கிறது தெரியாமல் நீங்கள்லாம் குழம்பி போய் என்னை பார்க்க வந்திருக்கீங்க. உண்மையா? கால் வந்துட்டு வா. பூலோகத்தில் சுழமானசாமி பிறந்து வந்த உடனே அந்த காலத்துக்கு புராண கதையில் வச்சுருக்கான், நரபலி வேணும், நரபலி வேணும், நரபலி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்படியெல்லாம் மனிதர்களை சாப்பிடக்கூடாதுப்பா, அது தர்மத்தின் குறை, தப்பு அப்படி ஈஸ்வரன் அதை நிறுத்தினார். நிறுத்துற உடனே தன்னுடைய தலையில் இருக்கக்கூடிய மகுடத்தை எடுத்து பூமியில் எரிஞ்சார். அது ஒரு பாறையில் பட்டு ஒரு குழந்தையால ஜனனமாகி வந்துச்சு. அந்த எரிந்த இடத்துல இருந்து ஒரு குழந்தை ஜனனமாகி வந்துச்சு. அந்த குழந்தைக்கு பெயர், இதுவே உனக்கு கனியாகும் என்று சொன்னார். என்ன சொன்னார்? சுழமாடசாமிக்கு இது உனக்கு கனியாகும். எப்படி கனியாகும்? உன்னை ஆரவாரமாக ஆண்டுதோறும் கொண்டாடுகிற பொழுது உன் அவதார மகிமைகளை எல்லாம் பாடி அருமையாக பாடி முடித்து உனக்கு படையல் போடுகிற பொழுது அந்த குழந்தையாக வந்தவனுக்கு பேர் கனியாக சோழமானனுக்கு இருந்ததால் அவருக்கு பேர் கனியான் அப்படி என்று ஒரு திருநாமத்துடன் ஒரு இளமை உருவாகுச்சு. அவங்க வாசிப்பதோ மகுடம், தும் தகடு தான் வாசிப்பாங்க. எப்படி வாசிப்பாங்க புரியுதா? அப்போ அந்த கையை அறுத்து படப்பில் விடுவாங்க. அந்த ரத்த வாடையோட அந்த சுழமானசாமி அங்காரமாக ஆடி குடிக்கும், சாப்பிடும். அப்படி ஒரு மரபு முறைகளை பழங்காலத்தில் வச்சுருந்தாங்க. அதை போல் இவன் தன்னை கையை அறுத்துக்கிட்டு இவனே குடிக்கான். குடியால் ஏற்பட்ட மனக்குழப்பமா அல்லது மனதின் மயக்கமா? இது என்னது? இவன் நினச்சிக்கிட்டு இருக்கா யாரோ செய்வனை வச்சு புத்தியை மாற்றிருப்பாங்களோ நினச்சி. அப்போலாம் ஒன்றும் இல்லைத்தா பராசக்தி, இந்த நொடிப்பொழுதே அந்த மரத்தை மாற்றி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வா, நீ தூரப்போ, நீ போ, நீ கால் வந்துட்டு வாடா. படுத்துக்காப்பா, மல்லாக படுத்துக்கா.
அவிநாசி. என்ன நாசி? காலன்ட்டு வரலாம். உலகடந்த மாயல் என்று உண்மையை புரியாமலே உலகையால் அடிக்க வந்தார், ஊர் விட்டு துரத்துகின்றார். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 3ஆவதான இடத்தில் இப்பொழுது குடியிருந்து வருகிறாய். வாஸ்தவமா? ஆமாம். பெற்ற பிள்ளையில் ஒரு பிள்ளை திசை மாறி சென்றாலும் சென்ற இடத்தில் சிறப்பாகவே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாள். ஆனால் அவள் வாழ்க்கையை யாரால் அசைக்க முடியாது. உரைத்த பாறையை போல் உலகத்தில் உயர்ந்து கொண்டே இருப்பாள். ஆனாலும் உன் உறவை நாடி வருவாள். அதில் உள்ள மயக்கம் வேண்டாம். கால் ஒன்று வரலாம். உன் மகனுடைய மனத்தை பார்த்தேன். மயக்கமா கலக்கமா அப்படிங்கிற பாட்டை மாதிரி ஒரு மங்கைக்கு பின்னால் அவன் உள்ளத்தை பறி கொடுத்துட்டான். அவளைத்தான் கெட்டுவேன், அப்படி இல்லைன்னா எனக்கு கல்யாணம் வேண்டாம். அடே அவள் அப்படி இப்படின்னு 1000 கதை நம்ம வச்சாலும் அவன் உள்ள மாறுறது மாதிரி இல்லை. ஆனால் அந்த கல்யாணம் அவனுக்கு நிலைக்குமான்னு கேட்டேன். நிலைக்காதுன்னு உத்தரவு. அதனால் அவன் மனதை பக்குவப்படுத்தி உண்மையை உணர்த்தி உன் பக்கம் சேர்க்கிறேன். கால் ஒன்றுவான். ஒரு பூஞ்செடி தானாக வளரும். ஆனால் ஒரு பூங்கொடி நிமிர்ந்து நிற்க முடியுமா? செடி நிமிர்ந்து நிற்க முடியும், கொடி நிமிர்ந்து நிற்க முடியுமா? அப்படி நிமிர்ந்து நிற்க வேண்டுமானால் அதுக்கு ஒரு ஊன்றுகோல் ஒன்று வேண்டும். பாரிவள்ளல் அந்த காலத்தில் ஒரு தேரை நிறுத்திட்டு போனார் முல்லை கொடிக்காக. இப்போ நம்மளோட தேர் எங்கே இருக்குது? ஒரு பக்கமும் கிடையாது. அதனால் ஒரு நட்பின் உறவால் நிறைய உதவியும் பெருமையும் பெற்று உன் வாழ்வை தேற்றிக் கொள்வாயாக. செம்மையாக்கி தர பிள்ளைய உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். இந்தா பணம் தானே வேணும்னு நினச்ச, எந்த வழியிலேயே கிடச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்களாம் அவினாசியா? கால் வந்துட்டு வரலாம். நீங்கள் 2 கால் வந்துட்டு வரலாம். நீ இருப்பா. அம்மா யாரு? அகத்தீஸ்வரா. அகத்தியர் சம்பந்தமான இடம் உங்கள் பகுதியில் இருக்கா? ஈஸ்வரன் கோயில் இருக்கு. நாடி ஜோயிடம் இருக்கா? அகத்திய நாடி ஜோயிடம். கால் ஒன்று வரலாம். மூடி மறைத்தது போல் இவள் வாழ்வு முழுமையடையாத நிலையில் வேதனை வருகிறாள். உண்மையா இல்லையா? என்னம்மா? அதனால் வாழ்வுக்கு தெளிவான வழிகாட்டணும். வருமானத்துக்குரிய நிலைகளையும் தெளிவுபடுத்தணும். இப்போ இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீருமா என்பது உங்களுடைய கேள்வி. அதானே? வேற என்ன செய்யணும்? அவன் வேண்டாம்னு என் மனத்தில் ஓடிடுது. அதான் மூடி மறைத்தது போல் உன் வாழ்வு. முழுமதியை காட்டாத இரவு. பௌர்ணமிக்கு நிலவு வானத்தில் இருந்தாலும் மேகமுடனா ஒளி கிடைக்குமா? கிடைக்காது. அதுபோல் கல்யாணம் என்பது முடிந்தாலும் மேகம் உன் வாழ்வை மறைத்து விட்டது. ஒளிமயமில்லாத நிலை. நீதிமன்றத்துக்கு சென்றால் 6 வருடங்கள் ஓடும். போகாமல் பாதியிலேயே செட்டில்மெண்ட்டை வாங்கிட்டு வெளியே வருவது ரொம்ப நல்லது. இனி அந்த ஒட்டு உறவு ஒத்து வராது. அந்த வாழ்க்கை நிலைக்காது. அப்படி வேணும் என்று நினைத்தால் பெரிய முயற்சி எடுக்கணும், பெரிய பாடுபடணும். ஒன்று உள்ளம் என்ன சொல்கிறதோ
முழுமணம் இல்லை. உனக்கு சேர்த்து வைக்கணுமா? கால் வந்துட்டு வரலாம். மனம் திறவாத பேச்சு, கொஞ்சம் கண்ண முடிக்கா. உன் சர்டிஃபிகேட்லாம் எங்கே இருக்குது? எல்லா சர்டிஃபிகேட்டும் கரெக்டாக வச்சுருக்கியா? ஒரு ஜெராக்ஸ் அங்கே இருக்குது. உன்னை பாடாப்படுத்துறதுக்காக அது எடுக்கப்பட்டு வைத்திருக்கிறது. புரிகிறதா? அதை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது, நான் பார்த்துக்கிறேன், தைரியமாக இரு. கூடிய விரைவில் இந்த விஷயத்தை வெளியில் கொண்டு வந்து சேர்த்து புதிய வாழ்வை தாரேன். உன் மகளை நீ வற்புறுத்தி கல்யாணம் முடிச்சு வச்சிடலாம்னு நினச்ச, சேர்த்து வச்சிடலாம்னு நினச்சேன்னா நீ மீண்டும் மீண்டும் இந்த கோயிலில் இன்னும் 1000 கோயிலுக்கு அலைவேன். நாளை நடப்பது என்னென்று தெரிந்தே இந்த தீர்ப்பை நான் சொல்லுகிறேன். பொறுத்திருந்தால் புண்ணியம் உனக்கு. வெற்றி அடைவாய் மகளே. இந்தா வாழ்க. இந்தாப்பா, கவலைப்படாத, கடை தேர்வாய். நன்றாக இரு மகனே. வாழ்க வாழ்க வாழ்க. அரியலூர் நிறைய சிப்சமாக வந்து இறங்குது. எங்கே வந்து இறங்குது? உங்கள் ஊர் பக்கத்தில் சிப்சமாக வந்து இறங்குமா? உங்கள் ஊரில் தான் இருக்கா? கால் வந்துட்டு வா. வண்டியை திருப்பு தான். இன்னொரு தரம் கால் வந்துட்டு வரலாம். அந்த சிப்சம் தூத்துக்குடியிலேருந்து தான் நிறைய வரும்னு நினைக்கிறேன். உப்பளங்களில் உள்ளது. என்ன வேணும்னு கேட்டுக்கிடுவான். என்னப்பா வேணும்? என்ன பேர் வைப்பீங்க? நீ சொல்லுவோம்மா. ஏற்றுக்கிட மாட்டாங்க பிள்ளைகள். ஏற்றுக்கிடுவாங்களா? கால் வந்துட்டு வா. அப்படியா? வர்றான். ரெட்டப்பிள்ளை பிறக்கும். ஒரு ஆண் ஒரு பெண். கருப்பசாமியும் பிறப்பான், காளியம்மாளும் பிறப்பான். ஆனந்தமாக இருக்கு.